Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 4/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ரவுண்டு 1 ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், இது எல்லாமே அட் டைமில் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் மட்டும்தான் சாய்ஸ் லாக்கிங்க்கான லிங்க்கு எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போது நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ இதில் நான் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க இதை பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாமே முடிச்சாச்சு, சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான கரெக்ஷனும் தேவையில்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான டெமோ வீடியோ தான் இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தகவலை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். இன்றைக்கி 4/8/2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எது வரைக்கும்னா 6th August 2025 11 PM வரைக்கும். ஓகேங்களா? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8th August 2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1க்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 12 மணி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் ரவுண்டு 1ல் சேருவதற்கான கடைசி நாள் 13 ஆகஸ்ட் 2025 மாலை 5 மணி வரை. சரி, இப்போது மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா, சார் இப்போது நான் லாக் பண்ணிக்கலாமா, நான் சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டேன், எனக்கு மேற்கொண்டு எந்த விதமான ஒரு கரெக்ஷனும் தேவையில்லை அப்படின்றவங்க லாக் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ இது உபயோகமாக இருக்கும். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு எந்த விதமான எடிட்டும் தேவையில்லை அப்படின்றவங்க லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு லாகின், இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கொடுத்த 25 UG அப்படின்ற அந்த நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணினதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சேஃப்ரான் கலரில், ஆரஞ்சு கலரில் பெல் ஐக்கான் இருக்கும். அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, இன்னமும் சாய்ஸ் லாக் பண்ணல. இங்கேயும் உங்களுக்கு அதே சேஃப்ரான் கலரில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் இந்த இடத்துல விருப்ப இடங்களை தேர்வு செய்ய இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாம் காமிக்கும். அந்த சாய்ஸஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்பவும் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் மை சாய்ஸஸ் இது காமிக்கும். இப்போது டவுன்லோட் மை சாய்ஸஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். அப்புறம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன் இருக்குது. பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ், அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு,
நீங்கள் வந்து செலக்டட் எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவைலபிள் எவ்வளவு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழே எனது விருப்பத் தேர்வுகளை, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டேன், ஒன்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்தராக நான் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறத டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துருங்க. அப்போது லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு திரும்பவும் இந்த இடத்துல பாப்பப்பில் ஐ டிக்ளேர்டு திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஐ குட் நாட் சேஞ்ச் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு திரும்பவும் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல நான் சொன்னேன் அந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இப்போ என்னவா மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறி இருக்கும். அந்த பெல் ஐக்கான் இருக்காது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் மை சாய்ஸ் லாக்டு, அதாவது முதல்ல டவுன்லோட் பண்ணினது நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து சாய்ஸ் லாக்கிங் முடித்து அதுக்கப்புறமா நம்ம எத்தனை சாய்ஸஸ் லாக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அதையும் உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வைத்து கொள்ளலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு 8ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி 12 மணி வரைக்கும் உங்களுடைய சாய்ஸஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 மாலை 5 மணிக்குள் சென்று சேர வேண்டும். இது ஸ்டேட் கோட்டாக்கு. அப்போ 8ஆம் தேதி ரிசல்ட் வருது, 13ஆம் தேதி கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவினுடைய ஷெட்யூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி வருது. கரெக்டுங்களா? உங்களுடைய ரிசல்ட் வந்து எங்கே வருது? 6ஆம் தேதி வருகிறது ஆல் இண்டியா கோட்டாவில். ரைட்டுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் சாய்ஸ் லாக் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? 6ஆம் தேதி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட் பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் 6ஆம் தேதி சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க. 8ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரிசல்ட் வருது. அதற்கு முன்னதாக ஆல் இண்டியா கோட்டானுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகேவா? 8ஆம் தேதி தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு 2 பக்கம் சீட் அலாட் ஆகிருக்கு சார், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சேரணுமா, இல்லை ஸ்டேட் கோட்டாவில் சேரணுமா, ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குது, ஸ்டேட் கோட்டாவில் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் கிடச்சிருக்குது, இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15% ரிசர்வேஷனில் எனக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது. அதுவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டோ இல்லை 85% ரிசர்வேஷனில் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ கிடச்சிருக்குது. ஸோ நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா சைடில் போகிறதா இல்லை ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறதா அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுப்பதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெமோ வீடியோவும் அதே போல் கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால என்னென்ன உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.